வணக்கம். சுப முகூர்த்தம் வைக்கக்கூடாத நாட்கள் இருக்குது. அதாவது திருமணங்கள் பெரியோர்களால் பேசி நிச்சயிக்கப்படுகிற திருமணம். ஒரு ஜோதிடர்கிட்ட போய் முகூர்த்த லக்கணம் குறிப்போம், நல்ல நாட்கள் குறிப்போம், முகூர்த்த நாள் குறிப்போம். அப்பொழுது திருமண மண்டபம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இதில் சில விஷயங்களை சில பேர் கவனிக்காமல் விடுறதுனால அந்த திருமண வாழ்க்கை தம்பதிகளை மிகவும் பாதிக்குது. தம்பதிகள் ஒத்துமையாக இல்லாமல் பிரிவதற்கோ, அவர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் விட்டு போவதற்கோ இந்த முகூர்த்த நாட்கள் ஆகாத நாட்கள்னு பஞ்சாங்கத்திலே இருக்குது. அவைகளெல்லாம் இதுக்கு எதிர்மாறாக இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா உல்கான்னு இருக்குது. சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 19ஆவது நட்சத்திரம் வரை நடுவில் இருக்கிற நட்சத்திரத்தில் நீங்கள் முகூர்த்த லக்கணம் வைக்கக்கூடாது. அதுக்கு பேர் உல்கா. இவைகள் வைத்தால் திருமண பந்தம் சரி இருக்காது, திருமணம் சிறப்பாக நடக்காது, மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சூரிய சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்து பூகம்பம். சூரியன் என்ற நட்சத்திரத்தில் 9ஆவது நட்சத்திரம் பூகம்பம் நட்சத்திரம்னு பேர். அதில் வைத்தாலும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. அதே மாதிரி உபாகம். அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணுக்கு முன்னால் 3 நாள் பின்னால் 3 நாள், இவைகள் உபாகம்னு பேர். இதில் திருமணம் வைத்தால் சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி குளிகன். மாந்தி உதயமாகும் லக்னத்தில் முகூர்த்தம் கூடாது. குளிகன் இருக்கும்போது முகூர்த்தம் வைக்கவே கூடாது. அதே மாதிரி சாஷ்டாம சந்திரன் 6, 8, 12 சந்திரன் இருந்தால் திருமணம் சிறப்பாக இருக்காது, முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி அசத்ருஷ்டம். முகூர்த்த லக்கணத்திலிருந்து சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி பார்க்கக்கூடாது. முகூர்த்த லக்கணத்தை இந்த கிரகங்கள் பார்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நாளை சிறப்பாக தேர்ந்தெடுத்து வைக்கணும். அதே மாதிரி அயத்ருஷ்டம். முகூர்த்த லக்கணத்தை சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி பார்க்கக்கூடாது. அடுத்து அசத் ஆருடம். அப்படின்னா பாவகிரகங்கள் நிற்கும் ராசியில் முகூர்த்த லக்கணம் வைக்கக்கூடாது. விஷம் தியாஜ்யம்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சிடக்கூடாது. அதே மாதிரி அகிசிரசு அப்படின்னா வியாத யோகத்தின் பிற்பகுதி. அடுத்து ரித்தை, சதுர்த்தி, நவமி, சதுர்தசி. இந்த 4வது நாள், 9வது நாள், 14வது நாள் திதிகளில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி குரு சுக்கிர மௌரட்யம்னு பேர். குருவும் சுக்கிரனும் அஸ்தமனம் அடையும் காலத்தில் வைக்கக்கூடாது. குரு சுக்கிர மிதோ திருஷ்டின்னு பேர். குருவும் சுக்கிரனும் ஒருவர் பார்க்கின்ற காலம், அதுவும் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் முகூர்த்தம் வைக்கிறாங்க, அது கூடவே கூடாது. ஏன்னா அன்றைக்கி லீவு நாள் எல்லோரும் வருவாங்கன்னு வைக்கிறாங்க. அது என்னென்னா உங்கள் சௌரியத்துக்காக வைக்கிறீங்க. அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய திருமணங்களை நான் பார்த்துட்டேன். மன வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, ஒரு காலத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, 2 பேருக்குள்ளும் ஒற்றுமை இல்லாமல் போகிறது, அது எல்லாம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஏன்னா இதில் இருக்குது, நல்லா பார்த்துங்க, பஞ்சாங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கவும் இருக்குது. ஜோதிடர்கிட்ட கம்பல் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் திருமண பொருத்தத்தில் நீங்கள் ஒரு திருமணம் சுபமாக நடக்கணும், மணமக்கள் நல்லா இருக்கணும், 1000 காலத்து பயிர்னு திருமணத்தை சொல்கிறோம், சொர்க்கத்தில் நிற்கைப்படுக்குன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான நம்ம பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையை தவிருங்க கூடுமான வரை. ஞாயிற்றுக்கிழமையிலே திருமணம் நடந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இல்லை. பல திருமணங்களுக்கு என்னால் இதை உதாரணமாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நல்ல ஒற்றுமையாக வாழணும். ஏன்னா இந்த ஒற்றுமை என்பது இன்றைக்கி காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. செல்ஃபோன் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒற்றுமை குறைந்துக்கிட்டு வருதோங்கிற ஒரு ஐயப்பாடு இப்போ உள்ள சமுதாயத்தில் இருக்குது. அதனால் அது ஒன்று. 2வது குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் திருமணத்தை வச்சுட்டு சாந்தி முகூர்த்தம் வைக்கும் போது, அது சாந்தி முகூர்த்தத்துக்கு தனியான ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். சாந்தி முகூர்த்தம் ரொம்ப கவனமாக வைக்கலன்னா 2 பேருக்குள்ள ஒற்றுமை வராது, குழந்தை பாக்கியமும் இருக்காது. இன்றைக்கி நிறைய சாந்தி முகூர்த்தத்தை தவறான நேரத்தில் சாந்தி முகூர்த்தத்தை ஐயர்கிட்ட குறித்து வாங்குறதே விட்டுட்டாங்க. இப்போ கல்யாணத்தை புக் பண்ணுறாங்க, வரவேற்புக்கு எல்லாமே செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி நேரத்தில் மணமகளை அனுப்பிச்சிடுறாங்க. முகூர்த்தத்தை ஐயர்கிட்ட கேட்டு குறித்து அந்த நேரத்தில் தான் கணவன் மனைவி ஒன்று சேரணும், மணமகளும் ஒன்று சேரணும். அதை முன்னோர்கள் ரொம்ப கவனமாக வச்சுருந்தாங்க. நம்ம சாஸ்திரம் சொல்லுது, ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. அதனால் அந்த சாந்தி முகூர்த்தம் என்பது மிக கவனமாக இருக்கணும். திருமணம் தேதி நீங்கள் எடுக்கும்பொழுது இதெல்லாம் கவனமாக பாருங்கள். மணமக்கள் பல்லாண்டு பல நூறு ஆண்டு சிறப்பாக வாழணும் அப்படின்னா
அந்த திருமண நாள் முகூர்த்த நாளை சிறப்பாக பாருங்கள். அவர்கள் நலமோடு இருப்பாங்க. நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.